Hello friends, welcome to Velan Architect. First unit வந்து சென்டிமீட்டரில் செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நீங்கள் ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது வந்து வுட்டு த்ரெட்டில். ஸோ ஸ்டேர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பைரலை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்பைரலை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ரேடியஸ் வந்து 60 சென்டிமீட்டர் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 3D வியூ போய் பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து ஒரு ஸ்பைரல் க்ரியேட் ஆகிருக்கு. அதோட இன்னர் அந்த கைப்பிடியை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு ரியலிஸ்டிக் பார்ப்போம். ரியலிஸ்டிக் போய்ட்டு ஸ்டெப்பை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட எடிட் டைப் போய்ட்டு அதோட ரைட் சப்போர்ட்டு லெஃப்ட் சப்போர்ட்டு ரெண்டையும் எடுத்து விட்ட வேண்டியதான். எடுத்து விட்டு அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டா நமக்கு அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் சப்போர்ட் டெலிட் ஆகிரும். மறுபடியும் அந்த செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஐசரில் வுட் மெட்டீரியல் போய்ட்டு சரி வுட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து சென்டரில் வந்து ஒரு பில்லர் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரக்சரில் போய்ட்டு காலமில் போய்ட்டு லோடு ஃபேமிலியில் போய்ட்டு ஒரு சர்க்குலர் காலம் செலக்ட் பண்ணிட்டு அதோட டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் 22 சென்டிமீட்டர். அப்படியே கொடுத்துட்டு கரெக்டாக சென்டரில் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ 3D வியூ போய் பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த பில்லர் வந்து லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம மாற்றணும். டாப் ஆப்செட்டு 0 கேன்சல் கொடுத்துரும். 100 250 கொடுத்துடலாம். பில்லரை செலக்ட் பண்ணிவிட்டு டாப் ஆப்செட் லெவல் 2ல் செட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ் ஆப்செட் லெவல் 1 டாப் ஆப்செட்டு 0 டாப் ஆப்செட் 0 கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு இப்போ பில்லரை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட மெட்டீரியல் வேண்டாக்கா நம்ம மாற்றிடலாம். சேம் வுட் மெட்டீரியலாக கொடுக்கணும். அப்போ தான் யூனிஃபார்மாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஸ்பைரல் ஸ்டேர் ரெடி. ஸோ அந்த ரயிலில் செலக்ட் பண்ணிட்டு ஹேண்ட் ரயிலில் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட டாப் ரயிலில் மட்டும் நம்ம எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணிவிட்டு அதோட மெட்டீரியல் போயிட்டு பை கேட்டகரியில் மெட்டீரியல் போயிட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப் போய்ட்டு டாப் ரயிலில் செலக்ட் பண்ணிக்கோங்க. டாப் ரயிலில் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட மெட்டீரியல் அதே சரி விட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.